ஹாய், இந்த வீடியோவில் நம்ம விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து சில்வர் மார்க் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் விப்பிங் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் இருந்து. அண்ட் நான் வந்து இதில் டப்பர்வேர் பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் ஸ்டில்னஸ் ரொம்ப நேரம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் எடுத்த உடனே ஃபுல் ஸ்பீடில் பீட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒரு சாஃப்ட் பீக் கிடைச்ச உடனே அதில் ஐசிங் சுகர் ஆட் பண்ணுங்கள். ஐசிங் சுகர் அப்படின்னா பவுடர் சுகர் கிடையாது. பவுடர் சுகர் அண்ட் as well as கார்ன்ஸ்டார்ச் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணது தான் ஐசிங் சுகர். இதோட க்ரீம் வந்து ஆக்சுவல் எக்ஸாக்ட் பேக்கரி மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க ஐசிங் சுகர் ஆட் பண்ணலாம். இல்ல நார்மலா எனக்கு வந்து டேஸ்ட் இருந்தா போதும், எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப கரையிற மாதிரி இருந்தா பிடிக்காது அப்படின்னா நீங்க வெறும் பவுடர் சுகர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சாஃப்ட் பீக் வரும்போது நீங்க என்ன ஸ்பீட்ல விட்டீங்களோ அதே ஸ்பீட்ல இருந்தா அகைன் ஆரம்பிக்கணும். ஸோ இடையில வந்து மிஸ் மேட்ச் ஆகவே கூடாது ஸ்பீட். பிகாஸ் உங்களுக்கு க்ரீம் வந்து ரொம்ப நேரமா ஸ்டேபிளா இருக்காது. ஸோ இதுவும் ஒரு டிப், க்ரீம் ரொம்ப நேரம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு. ஃபைனலி நீங்கள் பவுல் திருப்பும் போது க்ரீம் கீழே வரவே கூடாது. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. See in the next